ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்துள்ள சாத்தூர் கிராமம். பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்ட அஸ்திவாரம் போட்டவருக்கு வாய்க்கரிசி போட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் விட்டு புது கட்டிடத்தை நனைப்பதற்கு பதிலாக அருகில் இருந்த இடம் இரத்தத்தால் நனைக்கப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கினர். கொல்லப்பட்டவர் சரவணன். 35 வயதான இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. திருமணம் முடிந்து மனைவி, பிள்ளைகள் உள்ளனர். மாற்றுத்திறனாளி என்பதால் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பதைப் போல இவருக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். திருமண வயதை எட்டிய தம்பிகளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க நினைத்திருக்கிறார் சரவணன். அதன் முதல் கட்டமாக தம்பிகளுக்காக வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அண்ணனுடன் இருப்பதால் வேலை பார்க்கும் சகோதரர்கள் இருவரும் சம்பள பணம் மொத்தத்தையும் சரவணனிடம் கொடுத்திருக்கிறார்கள். சரவணன் அந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்துதான் தம்பிகளுக்கு வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்திருக்கிறார். சகோதரனின் நண்பர்கள் சிலர், உங்களுடைய அண்ணன் உங்களை ஏமாற்றி வீடு கட்டி மனைவி பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழப்போகிறான், நீங்கள் ஏமாறப் போகிறீர்கள் என வத்தி வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதை நம்பிய மூத்த சகோதரன் சத்தியமூர்த்தி அண்ணனை நம்பாமல் கேட்பார் பேச்சையெல்லாம் கேட்டு சரவணனிடம் சென்று முறையிட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அண்ணன் தன்னை ஏமாற்றி சொத்தை எல்லாம் அபகரித்துக் கொள்வாரோ என்று சத்தியமூர்த்தி நம்பியிருக்கிறார். இதனால் சரவணனை ஒரே அடியாக தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று அண்ணனும் தம்பியும் ஒன்றாக மது அருந்து இருக்கிறார்கள். சரவணனுக்கு போதை தலைக்கு ஏறி இருக்கிறது. போதை மயக்கத்தில் சரவணன் கட்டிலில் தலை சாய அருகில் இருந்த கம்பியால் அண்ணனை அடித்தே கொலை செய்திருக்கிறார் சத்தியமூர்த்தி. சரவணனின் அலறல் சத்தம் கேட்டு இளைய தம்பி சௌந்தரராஜன் அங்கு வந்திருக்கிறார். அவரை கண்டதும் சத்தியமூர்த்தி தப்பிச் சென்றிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சத்தியமூர்த்தியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.